Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருது பாண்டியர் கலையரங்கத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கலையரங்கம் சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நிலையில் இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக அம்மா பேரவைச் செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு கடை வீதியில் நடத்துனர் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கபிஸ்தலத்தைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து நடத்துனரான மணிகண்டன் அணைக்குடி கிராமத்தில் கோவில் திருவிழாவிற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அங்கு கோலம் போட்ட பெண் மீது மோதியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனை கண்டு அப்பகுதி இளைஞர்கள் மணிகண்டனை தாக்கியதில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவையாறு கடை வீதியில் அவரது மனைவி உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். போய் புருஷனை குரலை அடிச்சு நடிச்சிருக்காங்க, காலை வச்சு கூட்டியிருக்காங்க. அந்த ஆளுவோ என்னங்க நாங்கள் பகை, நானும் முன்ன போனால் பார்க்கலங்க அவங்கள, என் புருஷனுக்கு கூட யாருன்னு தெரியாது. அப்படி என்னங்க என் புருஷன் மேலே அவங்களுக்கு வெறி, என் புருஷனை எப்படிங்க இப்படி கொலை பண்ணிட்டானோலே. கேரளாவின் அழுத்தத்திற்கு பயந்து முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு அதிகப்படியான நீரை பொதுப்பணித்துறையினர் திறந்துவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது முல்லைப் பெரியாறு அணை. இதிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 142 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்ததும் நீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 130 அடியை எட்டிய நிலையில் கேரளாவின் அழுத்தத்திற்கு பயந்து தமிழகத்திற்கு கூடுதலான நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து கம்பத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென மயங்கியதால் மேம்பால தடுப்பு சுவரில் மோதி ஓட்டுநர் உட்பட 14 பேர் படுகாயமடைந்தனர். விருத்தாச்சலத்திலிருந்து கடலூருக்கு சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் முருகன் என்பவர் ஓட்டிச் சென்றார். ஊமங்கலம் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென மயங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மேம்பால தடுப்பு சுவரில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 14 பேர் பலத்த காயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு அளிக்கப்படும் அதிக பணிச்சுமையால் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர்.